வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்பராலஜி கொஷின் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிக். என்ன கொடுத்துருக்காங்க? 7:1 கொடுத்துருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், இது என்ன லாஜிக்னா பவர் பேஸ் ஸ்வாப் லாஜிக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த 7-ஐ என்ன பண்ணுறாங்க, 7 பவர் 1ன்னு எழுதுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ என்ன ஆயிடுது, இந்த பவரில் இருக்க 1 இருக்குல்ல, அது அப்படியே பேஸுக்கு வருது. இந்த பேஸில் இருக்க 7 வந்து இங்கே பவருக்கு போயிடுது. ஸோ அப்போ என்ன ஆயிரும், 1 பவர் 7 1 தானே. இதுதான் இந்த 1 லாஜிக். கிளியராக இருக்கா? இப்போ இதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுங்க. சி ஃப்ரெண்ட்ஸ், 125னா பவர்ஸில் எப்படி எழுதுறான், 5 கியூபா. ஓகே, இப்போ என்ன ஆயிடுது, 3 வந்து அப்படியே பேஸுக்கு வருது. இந்த பேஸில் இருக்க 5 பவருக்கு போகுது. அப்போ 3 பவர் 5 என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ், 243. இப்போ இதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுங்க. ஸோ 9 எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? 2 பவர்லேருந்து அப்படியே பேஸுக்கு வருது. ஓகே, 3 வந்து பேஸ்லேருந்து அப்படியே பவருக்கு போகுது. அப்போ 2 கியூப் என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ், 8 தான் இந்த கொஷினோட ஆன்சர். கிளியராக இருக்கா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் சார் வந்து 9 வந்து 3 ஸ்கொயர்னு தான் எழுதணுமா, 9 பவர் 1ன்னு எழுதலாம்ல, அதுவும் 9 தானே. இப்போ இந்த லாஜிக் இங்கே அப்ளை பண்ணால் 1 பவர் 9 வரும். அப்போ ஆப்ஷனில் சப்போஸ் ஆப்ஷன் வச்சுக்கோங்களேன், ஈல சப்போஸ் 1 கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ அது கொடுக்கல, அதனால் இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் பி 8 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.